வணக்கம் மக்களே. டே 10 ஆஃப் 200 டே சேலஞ்ச். காலையில் எழுந்ததும் பல்ல விளக்கிட்டு நுரை ததும்ப ஒரு காஃபியை போட்டு குளிச்சுட்டு கிளாஸு கிளம்பிட்டேன். வீடியோஸ் போடுறது லேக்கில் இருக்கேன் எடிட் பண்ணி தூங்கவே 2 மணி ஆயிடுச்சு. சரி, நம்ம தான் ஒழுங்காக தூங்கலையே, போஸ்டிங் போக வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் காசா தான் வாடா ஓட்டி இருக்குது, ஏதாச்சும் ஒரு நல்ல கேஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அவனும் நானும் வண்டி எடுத்துகிட்டு ஓஜி போஸ்டிங் கிளம்பிட்டோம். அங்கே அவன் சொன்ன மாதிரியே அடுத்தடுத்து 2 எல்எஸ்சிஎஸ் கேஸ் பார்த்தோம். எல்எஸ்சிஎஸ்னால் லோவர் செக்மெண்ட் சிசேரியன் செக்ஷன். அதை பார்த்துட்டு வெளியே வந்ததும் என் மண்டியில் என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இந்த பொண்ணுங்களாம் இப்படி தான் இவ்வளோ வழியே தாங்குறாங்களோ, நல்ல வேளை நான் ஒரு பொண்ணாக பிறக்கல அப்படின்னு தான் தோணிட்டு இருந்துச்சு. எனக்கு ஓஜி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஆஸ் அ மேலாக ஓஜி எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் சர்வை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். வர வழியில் ஒரு கரும்பு ஜூஸை போட்டு நானும் காசாவும் ஹாஸ்டல் வந்துவிட்டோம். வெட்னஸ்டே ஹாஸ்டலில் பிரியாணி, அதை சாப்பிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போயிட்டேன். 1 to 4 கிளாஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு பெரிய தூக்கமாகவே போட்டேன். எழுந்து மெஸ்ஸில் போய் பார்க்குறேன், மெஸ்ஸில் டீ காலி. நான் போட்ட தூக்கத்துக்கு ஒரு காஃபி கண்டிப்பாக வேணும்னு சொல்லி மனோஜ் கிட்ட வண்டியை வாங்கிட்டு காஃபி அடிக்க போயிட்டேன். மக்களே, ஐன்ஜன் என்னை ஏமாற்றிட்டான் டீ குடிக்க வரேன்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி நான் மட்டும் தனியாக தான் போனேன். அங்கே போய் ஒரு காஃபியை போட்டு நேராக ஹாஸ்டல் வந்து படிக்க உட்காந்துட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட 5 பாயிண்ட்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னென்னா, கிரிப்டோமெனோரியா ஆல்சோ கால்டு ஹிடன் மென்ஸ்ட்ரேஷன். இந்த கண்டிஷன் இருக்க ஃபீமேலுக்கு மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும், ஆனால் அவங்களுக்கு ப்ளீடிங் வெளியே வராது. எதனாலனா ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க. ஓகே, அந்த அப்ஸ்ட்ரக்ஷனுக்கான ரீசன் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஹைமன் ஸ்டீனோசிஸ். ஸ்டீனோசிஸ்னால் சுருக்கம். ஏதோ ஒரு பாசேஜ் இருக்குது, ஆனால் அந்த பாசேஜ் வந்து சுருக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுதான் ஸ்டீனோசிஸ். இம்பர்ஃபெக்ட் ஹைமன் இருக்கும், ஆனால் அதில் ஓப்பனிங் எதுவுமே இருக்காது, அதனால் வெஜினா அப்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ட்ரான்ஸ்வர்ஸ் வெஜினல் செப்டம் அண்ட் லாங்கிடியூடனல் வெஜினல் செப்டம். வெஜினாவை அப்பர் 2/3 அண்ட் லோவர் 1/3 பிரிக்கக்கூடிய இந்த செப்டம்ஸ் வந்து ரெமனண்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா பர்த்க்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த கொஷின் கேட்டால் இந்த பாயிண்ட் எழுதுங்க போதும். திஸ் கொஷின் இஸ் 12 times ரிப்பீட்டட் கொஷின். நான் படிச்சுட்டு இருந்தப்போ கிஷோர் வந்து என் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். இன்ஜின்கிட்ட போய் ஏன்டா டீ குடிக்க வரலன்னு சண்டை போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் நாளைக்கு பானிபூரி சாப்பிட போகலான்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டான். சாப்பிட்டு இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த நாளை முடிச்சிட்டேன். டாடா பாய்.